ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாமி ஊர்வலம்னு பார்த்தாச்சு இல்லையா. இப்போ வந்து மணி 4 மணி. இப்போ 4 மணிக்கு வந்து நாங்கள் எல்லோரும் வந்து மாவிளக்கு எடுத்தாச்சு. பாருங்கள், 4 மணிக்கே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எல்லோரும் கிளம்பி வர்றாங்கன்னு சொல்லி. உங்கள் ஊரில் இந்த மாதிரி எடுப்பீங்களா? எத்தனை மணிக்கு எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எங்கள் ஊரில் எவ்வளோ மாவிளக்கு எடுக்கிறாங்கன்னு சொல்லி. மாவிளக்கு எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லது, சாமிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து வீடு தவறாமல் மாவிளக்கு எடுப்போம். உங்கள் ஊரில் இந்த பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். லைனாலாம் யாரும் போகலை, அப்படியே கிளம்பியாச்சு. நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த மாதிரி மாவிளக்கு எடுப்பீங்க? நாங்கள் வந்து ஒரு விளக்கு வச்சு அதில் மாவை வச்சு எடுப்போம், இல்லை பானை வச்சு எடுப்போம். நீங்கள் வந்து எந்த மாதிரி மாவிளக்கு எடுப்பீங்க? ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி எடுக்கிறாங்க. சில பேர் வந்து வாழை வச்சு அதில் எடுப்பாங்க. நாங்கள் வந்து குடம், இந்த மாதிரி தட்டு, இதில் வந்து விளக்க வச்சு மாவு வச்சு எடுப்போம். மாவு எப்படி ரெடி பண்ணுவீங்க? நாங்கள் வந்து கருப்பட்டி போட்டு ரெடி பண்ணுவோம். மற்றவங்க வந்து எப்படி ரெடி பண்ணுவாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லோரும் கிளம்பி வர்றாங்கன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.